நன்றி, வணக்கம். இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும், எல்லா மனிதர்களும், இயற்கையும் எல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். என் குருவுக்கும் எல்லா எனக்கு உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும், இயற்கைக்கும், இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும், எல்லா சித்தமார்களுக்கும், என் குலதெய்வத்துக்கும், என் இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ரைட்டு, ஓகே. நான் 3 நாளைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலைங்கள்லாம் அதிகமாக இருக்கு. அதனால நான் நைட்டில் ரொம்ப தூக்கம் இதாகிடுது. தியானம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்ததுனால சில நேரம் கடந்த போதெல்லாம் பகலில் ரொம்ப டயர்டாக இருக்கு, வெயில் அதிகமாக இருக்கனால. அதனால வீடியோ கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது. அதனால் அதை கொஞ்சம் தயவுசெய்து இந்த சிரமத்தை, ஏன்னா 3 நாளைக்கு ஒரு சாமி வீடியோ போடுவார், நீங்கள் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாழ்க்கையை தேடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னடா அது வாழ்க்கையை தேடாதுன்றாரு, வாழ்க்கை உன் கையில் இருந்தாரு, ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு. உண்மை அதுதான். இங்க தேடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்படிதான் வாழணும். நம்மளுடைய கர்ம வினையின்படி, விதியின்படி நமக்கு ஏற்கனவே அது செட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது யாரும் மாற்ற முடியாது. மாத்துறாங்கன்னா அவனுக்கு அந்த கர்மா இருக்கணும். அவனுக்கு வர பிரச்சனைகளை சில மகான்கிட்டயோ, குருங்கிட்டயோ, சித்தரங்கிட்டயோ போயிட்டு அந்த கஷ்டத்துலேருந்து, அந்த துன்பத்திலேருந்து, அந்த வழியிலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை அவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு உனக்கு நேரம் நல்லா நீ நல்லவனா நல்ல எண்ணத்தோட நீ போய் பரிசுத்தமா ஆத்ம சுத்தமா போனேன்னா அவங்க சில விஷயங்களை செய்து சில அவங்க வழிபடுகின்ற தெய்வங்களோ சித்தர்களோ அவர்களோட அனுமதி வாங்கி உனக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அதோடைய இதுவே, வேற ஒன்றும் கிடையாது. நீ அந்த கோயிலுக்கு எல்லாம் போய் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டா அதெல்லாம் ஆகாது, தீராது. ஏன்னா வழி கொஞ்சம் தெரியாம இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு மனசு நம்ம போயிட்டோம் சாமி கும்பிட்டா செஞ்சிருவான் சொல்லலாம், அப்படி கிடையாது. அப்படின்னு தான் எல்லா கோயிலும் எல்லா ஜனங்களும் போய் எதுக்கு ஜனம் கோயிலில் அதிகமாகுது? ஒரு வாட்டி நடந்துச்சுன்னா நான் போக மாட்டேன். அப்போ ஏன் ஜனம் அதிகமாகுது? ஆகாது. இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்தோ அந்த துன்பத்துல இருந்து நம்மளை கொஞ்சம் ஆசுவாதம் பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் ஆறுதல் செய்யறதுக்காக நம்ம அங்கே போகிறோம். ஆனால் உண்மையா வழிமுறைங்கன்னா இதுதான் வழிமுறை. கோயிலுக்கு போனால் இது, சித்தரங்கிட்ட போனால் உன்னுடைய சொல்ல முடியாது. அந்த உன் கர்மாவை கூட அவங்க ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டு உன்னை நல்லபடியாக பண்ணி விட்ருவாங்க. நீ அதுலேருந்து நீ கடந்து வந்துடுவேன். அதுதான் அது. ரெண்டாவது, மக்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட தொழில் ரீதியாவோ, குடும்பமாவோ, இல்லை நட்பு விஷயம் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, பழகும்போதோ தொழில் செய்யும் போதோ நல்லா சந்தோஷமாக செஞ்சுறாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயத்தினால நமக்கு எதனா பின் விலை வருமானு யோசிக்கணும். அதுதான் ஆண்டவன் அறிவு கொடுத்துருக்குறான். அப்படி போய் அவங்க பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனையா இருக்காது. ஒன்று தொட்டு ஒன்று எல்லாம் லாக் ஆகிடுவாங்க. லாக் ஆகிட்டானா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சோகமே வாழ்க்கை தான் அவங்களுக்கு. ஏன்னா இதை எடுத்து நம்ம யாருக்கிட்டும் சொல்லி அதை சொல்யூஷன் வாங்குறதுன்னு தெரியாது, அந்த ஐடியாவும் தெரியாது. ஏன்னா இவன் பாட்டுக்கு வேலை உண்டு, நம்ம பொழப்பு உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம பொண்டாட்டி பொண்ணு இப்படியே போயிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களால வேற யாரும் மற்றவங்க எதுவும் ஆயிருக்காது. எதனா ஒருத்தன் உதவி கேட்டிருப்பான், இல்லை எதனா ஒரு வேலை செஞ்சு கூட கேட்டிருப்பான், இல்லை இவன் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துருப்பான், நான் அதை பண்ணித்தரேன், இது பண்ணித்தரேன், அதை செஞ்சு தரேன், இது செஞ்சுறான்னு சொல்லிப்பான், செய்யாமல் இருப்பான். அதனால இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் மற்றவங்ககிட்ட போய் கேட்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான், ஆள் ஒரு மாதிரி இதாகிடுறான். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம பண்ணுற தப்புனால தான் நம்ம வாழ்க்கை அது பிரேக் ஆகி நிற்கிது. அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது கடினமாக இருக்கும். அதாவது நியாயமாக வாழ்கிறதும், பொய் பேசாமல் நம்ம உண்மையே பேசி வாழும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் வாழ்க்கை. ஆனால் போக அதை பழகிடும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பழகுறவங்க, உனக்கு உதவி செய்கிறவங்க, உங்கள்கிட்ட வியாபார ரீதியில் பழகுறவங்க எல்லாமே உங்கள்கிட்ட இவர் நேர்மையாக இருப்பார்ப்பா, இவர்கிட்ட நேர்மையாக போனால் தான் வேலை நடக்கும்பா அப்படின்ட்டு ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அவங்க நம்ம சரி இவர் இப்படி தான் வந்துடுவாங்க. அப்போ நமக்கு எந்த தொல்லை இருக்காது. அப்படிலாம் இல்லாதனால அந்த சில தவறுகள்லாம் நடந்ததுனால வாழ்க்கையும் சரி அப்படிதான். சில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பேர் தேவையில்லாத வாக்குறுதிகளை மனைவியிடமோ இல்லை மற்ற உறவினர்கள் மூலமோ நண்பர்களிடமோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வாக்குறுதிகளை காப்பாற்றாம விட்டுறதுனால அவங்க என்ன பண்ணுவோம், மனசில் வச்சுப்பாங்க, சொல்ல மாட்டாங்க.
மனசில் வச்சுக்கிட்டு சரி அதுக்கு ஒரு நேரம் வரும், அதுக்கு ஒரு நேரம் வரும்போது கரெக்டாக வச்சு பழி தீர்த்துக்குவாங்க. அப்போ வாழ்க்கை வந்து சின்ன பின்னமாக ஆகிடும். அதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம ஏன் இப்படி கஷ்டம் வரும், இல்லைன்னா கஷ்டம் வர்றது சான்ஸே கிடையாது. உன்னோட உழைப்பு, நீ அந்த உழைப்புக்கு தான் அந்த ஊதியம் அப்படின்ற வாழ்ந்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி நம்முடைய ஒழுக்கன்மை இல்லாத போது தான் நம்ம பிரச்சனைகள் வருது. எப்பவுமே நல்லா பாருங்க, நல்லா வளர்றவன் நல்லா இருக்கிறவனை பார்த்து போராம போடுவாங்க. ஆனால் கெட்டவன் இருக்கான் கொஞ்ச நாள் பார்த்துனே இருப்பாங்க, அவன் எங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சானா போட்டு மெரிச்சு காலி பண்ணிடுவாங்க. இதுதான் டைம், அவனை அடிச்சு காலி பண்றான்னு காலி பண்ணிடுவாங்க. அடிச்சு காலி பண்ண ஆளை காலி பண்றதில்ல, தொழில் ரீதியா குடும்ப ரீதியா எதனா ஒரு பிரச்சனைகள் எங்கன்னா எதனா ஒன்று சொல்லி விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி விட்டு நம்ம வாழ்க்கையில வந்து அந்த மன நிம்மதி இல்லாமல் போயிடும். மன நிம்மதி இல்லாமல் ஆகிடும். நீங்க நல்லா பாருங்க, அப்படிதான் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் சிண்டு முடிச்சு கொண்டே இருப்பாங்க, நம்மள முன்னேற விட மாட்டாங்க, வாழ்க்கையில வந்து முன்னேற விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்ண காரியம் அப்படி, அதனால வந்து முன்னேற விட மாட்டாங்க. அப்போ வாழ்க்கை நீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நீங்க தேடக்கூடாது. வாழ்க்கை நமக்கு இதுதான் ஆண்டவன், இன்னைக்கு இது உழைச்சா அது காசு, இதை வச்சு நம்ம பொண்டாட்டி புள்ள சாப்பிடணும். அப்போ நீங்க அதை வந்து உழைக்கணும். எங்கேயும் தேடக்கூடாது, இங்கே விட்டுட்டு தேடக்கூடாது. அவன் அப்படி பெரிய ஆள் ஆகிட்டான், அவன் அந்த தொழில் பண்ணுறான், நம்மளும் போய் அந்த தொழில் பண்ணலாம், அவன் நாடு கடந்து போய் பண்ணுறான், நம்மளும் போய் நாடு கடந்து பண்ணலாம்னா அப்படி தேடக்கூடாது. வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிறது உங்களை சுற்றி எல்லாமே இருக்கு. எப்படி வந்து ஒரு கெட்டது நம்மளுக்கு வந்து நம்மளை சுற்றி இருந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு விடுதோ, அதே மாதிரி நமக்கு நல்லதும் இருக்கு, நமக்கு தெரியல, அதை நாடி போறது கிடையாது. அதனாலதான் அந்த பிரச்சனை வருது. அப்போ நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும் நம்ம லைஃபை. நம்மளுடைய இதுதான் வருமானம், இதுதான் நம்ம ஃபேமிலி, இதுக்கு மேலே நம்ம எதுவும் நம்ம வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. யாருடைய இதுலேயும் அவங்க மற்றவங்க பாதையில் நம்ம போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்து வச்சுக்கணும். நீ அதில் வந்து சம்பாரிச்சு நீ உன்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆன அப்புறம் நீ அதுக்கப்புறம் நீ அகலக்கால வைக்கிறதோ 4 பேர் நீ என்னென்ன பண்ணணும்னு அப்போ பண்ணலாம், தப்பு கிடையாது. பேசிக்கலி அகலக்கால ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி நிறைய பேர் தொழில் பண்றவங்களாம் இருக்காங்க. கடன் வாங்கி போய் தொழில் பண்ணிட்டு போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் அதுக்கு வட்டி கட்ட முடியாம வீட்டுல வட்டினால கடன் மாதிரி ஒரு மோசமான ஒரு நோய் எதுவுமே கிடையாது, ரொம்ப மோசம். அதனால கடன் வாங்கினா நீங்க சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருந்தால் மாத்திரம் தான் நீங்க வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது, கண்டிப்பா வாங்கக்கூடாது. உங்களுக்கு எதனா ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், எதனா ஒன்று இருக்கணும், அப்பதான் நீங்க வாங்கணும். நம்பிக்கையின் பேர்ல யாருனாங்க போய் வாங்கிட்டு அவன் நம்பிக்கை இதுங்க நீ பாத்திரமா இல்லாம அவனும் மனசு கெட்டு போய் நீயும் கெட்டு போய் அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா துன்பத்தை ஏற்படுத்திடும் குடும்பத்துல. அதனால தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த குடும்பம் இந்த கட்டமைப்பு எல்லாமே பணத்தின் அடிப்படையில தான் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நம்மளை சுத்தி. அது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா ரொம்ப நான் விளையாட சொன்னா அது என்ன அது மாதிரி பாதிக்கப்பட்டு வராங்க. உனக்கு குடும்பத்துல உனக்கு செலவுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாமே நடக்குது, எந்த குறை இல்லாமன்னா ஓகே, நீ தான் வல்லவன், நீ தான் உத்தம புருஷன் அப்படின்ற மாதிரி வாழ்த்துவாங்க. ஊர்ல கூட சொல்லுவாங்க நல்லவன் குடும்பத்தை நல்ல. ஆனா ஒரு பணம் இல்லை போச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சு, நான் வந்து பொருளாதாரத்துல வந்து நான் இறங்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா அது சொன்ன வாயே சொல்லலாம், பார்த்தியா ஆனா திமுரு என்னென்ன ஆண்டா பத்தியா போயிட்டாரா, ரைட் அதில் முடிச்சான் கதை அப்படின்னுவாங்க. இதுதான் உலகம். நான் எதுக்கு வந்து என்னடா சாமியார் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த இதெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை குறிக்கோள்னா மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை வந்து அடிமட்டத்துல நடுத்தரத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்மளால முடிஞ்ச 4 வார்த்தை சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லி அவங்க ஏதோ ஒரு இது பண்ணணும், அது புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அதை தான் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா நான் எதனா ஒரு சித்தர் ஏதோ ஒரு சாமியை எடுத்துட்டு ஒரு கதை ஒன்று சொல்லி அது மகாபாரதத்துல சொன்னாங்க, ராமாயணத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை வளர்த்து ஒரு வீடியோவை நான் போட்டு அதெல்லாம் பண்ணி விட்டுருவேன். அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு பொய் பேசுறதுக்கு பிடிக்கல. பொய் பேசி என்ன நம்ம ஒருத்தரை நம்ப வச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அது தேவையில்லாத வேலை. அது நிறைய பேர் பண்ணுவாங்க, ரைட் ஓகே, நல்லதே செய்யணும், நல்லதே பண்ணணும், நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், அதுதான் நம்மளுடைய எண்ணம். முடிஞ்ச வரைக்கும் அதை தான் கடைப்பிடிக்கணும். அப்போதான் இறைவன் வந்து நமக்கு எல்லா இதெல்லாம் நம்ம கொடுப்பாரு. நமக்கு நம்ம இப்போ நாங்களாம் வந்து நான்லாம் இறைவன் கொடுப்பானான்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கு நிலைமை. அதனால அவங்கவுங்க அந்த வாழ்க்கையை வெளியே வந்து தேடாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, உங்க மனசுல தான் இருக்கு. இறைவனும் உங்க கையில தான் இருக்காரு. நீ அவர் பக்குவமா நீ அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கான வழிவகைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அது கொஞ்சம் பயணம் பண்ணணும், செய்யணும். சில பேர் துன்பம் வந்துச்சு, துக்கம் வந்துச்சு, கடல் லாஸ் ஆயிடுச்சு, பணம் சம்பாதிக்க முடியல, வீட்டில் பிரச்சனை, யாருமே நம்ம மதிக்க மாட்டேன்றாங்க, அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு ஊரை விட்டு ஊரை வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பொட்டு நெத்தியில பாட்டியா போட்டுட்டு எங்கன்னா ஒரு சாமியை பார்த்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டு காலத்தை வந்து ஓட்டுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கடமைகளெல்லாம் முடிக்கணும்ல, பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்கு, அந்த கடமையை முடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு 40-50 வயசு ஆகும், 50 வயசுக்கு போடணும். ஏன்னா முடிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சிச்சு அர்த்தம். ஆனால் இறங்கியாச்சு கோதால.
அதை முடிச்சுட்டு வெளியே தான் வரணும். நம்ம கல்யாணம் முடிக்கலன்னா வேற, அது வேற. அது வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க, அதில் தான் வராங்க. பிரச்சனைனா அதுக்கு தான் வராங்க. என்கிட்ட நிறைய பேர் வரவங்க அதான் வராங்க. சாமியார்கிட்ட என்ன இருக்கும், நாங்கள் வந்து ஏதோ சித்திரங்கள் மகான்கள் தெய்வங்களை வேண்டிக்கிட்டு தியானம் இது மாதிரி பண்ணிக்கிட்டு ஏதோ யாருக்கிட்ட அங்கே காசு கிசை வாங்கி ஏதோ ஒரு தர்மம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஏன்னா நாங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஏதோ தத்துவமாக சொல்லிக்கிட்டு நீ நல்லா இரு நியாயமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் தப்பு பண்ணால் எங்களை எப்படி மதிப்பாங்க? மதிக்க மாட்டாங்க. மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. நான் கரெக்டாக இருப்பேன், நான் கரெக்டாக செய்வேன், அதுதான் என்னுடைய இது. ஏன்னா எனக்கு வந்து மற்றவங்களாம் யாரும் அறிவுலாம் சொல்லலை, எனக்கு குருமாரும் அவ்வளோ இது இதாக இல்லை. யாருக்கு நான் தான் அட்வைஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். சுயமாக வந்தது தான் இறைவனுடைய டைரெக்டாக எனக்கு இறைவன் மூலம் இறை ஆற்றல் மூலம் நான் உணர்ந்தேன் எல்லாத்தையும். இப்போ கூட வந்து நான் சில விஷயங்கள்லாம் நைட்டில் பூஜை பண்ணிப்போது சில விஷயம்லாம் நான் உணர்ந்தேன். இந்த அண்டம் என்னென்னா பிண்டம் என்னென்னா அந்த அண்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நேரடியாக போய் காட்சி பார்த்த மாதிரி சில அபூர்வமான விஷயங்கள்லாம் பார்த்தேன். நம்ம மனித இனம் இங்கே இருக்கிற உயிரினங்கள் அப்பாற்பட்ட உயிரினங்கள்லாம் இருக்கு நம்மளை சுற்றி, நம்மளுக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் நான் பார்த்தேன்னா பிரம்ம கற்பனை கனவு கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கிடையாது. இந்த உலகம் எதை நோக்கி நவந்து போகுதுன்னு நல்லா தெரியுது எங்களுக்கு. எங்களை மறாழ்த்தது இந்த உலகம் வந்து ஒரு ஓலம் விட்டுட்டே இருக்கு. இந்த மக்களை இங்கே படைச்சு அவனோட கர்மா கழிச்சுட்டு சொன்னா இங்கே இந்த இயற்கையை வந்து அழிச்சிட்டு இருக்கான். அவன் போக்குள்ள வாழ்ந்துக்கிறான். அப்படி இருக்குது. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் அவனுக்கு வந்து எது தப்பு கெட்டது தெரியுது. அப்படி வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறான். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பிறக்கும்போதே அவங்க நியாயம் போய் நீ எப்பவுமே வந்து ஆன்மீகத்திலையும் சரி குடும்பத்திலையும் நீ நல்ல ஒரு முக்தி அடையணும். ஆன்மீகத்திலையும் இல்லை குடும்பத்திலையும் நல்ல ஒரு நல்ல மனிதன் என்ற ஒரு பேர், நல்ல மனிதன் ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்மீகம் நம்ம வந்து இதாகும். அப்போ நேர்மையாக வாழும்போது தான் அந்த ஒரு இது வருது. அப்போ நம்ம அந்த நேர்மையோட நீங்கள் இருக்கணும். ஒன்றும் எடுத்து போகும்போது நம்ம ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம சம்பாதிக்க தான் விட்டு போப்போம். நம்மக்கிட்ட எதுவும் வரப்போம் பொண்டாட்டி புள்ள இல்லை எதுவும் வரப்போறது கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் இப்போ நான் இதெல்லாம் பேசலைன்னா என்னென்னா ஒரு இதெல்லாம் வீடியோ குடும்பத்தை விட்டு பொண்டாட்டி புள்ளியை விட்டு சாமியாரை போயிடும் போது இவரை பார்த்தா அப்படியே நடிப்பாங்க சில பேர். சில பெண்களுக்கு பிடிக்காது இது சொல்லும் போது. இது அவங்களுக்குன்னா அவங்களுக்கு கடமை என்ன? கணவனுக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க. கணவன் சம்பாதிச்சு கொடுத்தா அவங்க வந்து குடும்பம் நடத்துவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. அவங்க எங்கே போவாங்க? அதனால அவங்க ஒரு பயம், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு காலகட்டத்தில் உணர்வாங்க இதெல்லாம் வேஸ்ட், இத்தனை காலம் இது பண்ணாங்க. இப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் மாறிட்டு வருது. அந்த காலத்தில் வந்து உழைச்சாங்க, புள்ள குட்டியை காப்பாற்றுறாங்க, பேரம்பத்தி எடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக வயசான காலத்தில் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. வயசான அப்புறம் தான் வேலை அதிகமாக இருக்குது. குழந்தை குட்டி பார்த்து அப்புறம் தான் வேலை, எல்லாம் தனி குடும்பம் ஆகிப்போச்சு. இவனை பார்க்கணும் அவனை பார்க்கணும். இப்போ ரொம்ப மனசு ரொம்ப சங்கடத்தில் ஜனங்க வந்து கஷ்டப்படுறாங்க. மக்கள் இந்த மானிட ஜென்மம் ரொம்ப கஷ்டப்படுது. பணம் இருக்கிறவன் சமாளிச்சிங்கன்னா அப்படியே ஓட்டிக்கு போகிறான். அவனுக்கு தெரியல, அவனும் ஒரு பக்கம் வேதனையில் தான், எவனுமே நிம்மதியாக இல்லை. அப்போ உங்களுக்குன்னு உங்கள் உடலை வந்து கவனிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம உடல் நம்ம கரெக்டாக இருக்கா, இதுக்கு எதனா பண்ணணுமா, உடல் உழைப்பு கொடுங்க. இப்போ நிறைய பேர் உடல் உழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. எல்லாம் ஹோட்டல்லாம் சாப்பிட்றது, ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு இவங்க சாப்பிட்றது இல்லாமல் வயசானவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து பண்ணிடுறாங்க. உணவு நல்ல உணவாக இயற்கை உணவாக நீங்கள் சாப்பிடுங்க. வருமானம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த உலகத்தில் இருக்க நம்ம இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களும் 3 வேளைக்கு ஒரு வேலையாவது சாப்பிட்டு தூங்கி தான் இருக்கிறாங்க. எப்படியோ ஒன்று நடக்குது, நடக்காமல் இல்லை. அதனால வந்து நல்ல ஜனங்க நல்ல ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அன்னதானம், எவ்வளோ ஆசிரமத்தில் அன்னதானம் பண்ணுறாங்க பொதுமக்கள். அதெல்லாம் இல்லை என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஒரு வகை அன்னதானம் பண்ணிட்டு இருக்குது. இருந்தாலும் பொதுமக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து தேட வேண்டிய கிடையாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் அமைச்சிங்க. இவ்வளோதான் நமக்கு ரைட்டு. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அந்த பவர், நமக்கு அந்த சக்தி இவ்வளோதான். இந்த சக்தியை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணி இதுலேருந்து நம்ம டெவலப் ஆகணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அமைச்சிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க. எப்பவுமே வந்து பிளான் பண்ணணும். நம்ம இப்படி இருக்கணும், இன்னும் இத்தனை மாதம் இத்தனை வருஷம் நம்ம வந்து இந்த தொழில் செஞ்சு இது சம்பாதிக்கணும், இதை வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு திட்டமிடுதல் வேணும். திட்டமிடலாம் இல்லைன்னா வேலைக்கு அது பத்தாம் போக்காத வந்துச்சு செலவு பண்ண போனோன்னா இருக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழணும்னா அது மைண்டாக போட்டுங்க. அதேமாதிரி ஆன்மீகத்துக்கு வந்து நீங்கள் குடும்பத்தில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு வரணும், மனசு வந்து நம்ம இருக்குன்னா மனசு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒதுக்கிட்டு மௌனமாக இருங்க. அது நிறைய யூடியூப்லலாம் நிறைய போடுறாங்க, எப்படி தியானம் பண்ணணும் அப்படி பண்ணணும். நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் அதை பண்ணுங்க, அமைதியாக இருக்கும். ஏன் வந்து ஆன்மீகம் சொல்கிறேன்னா, ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் குடும்பத்தில் பசங்க மனைவி இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ஆன்மீகம் நம்பர். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கின்ற பொறியில பணம் சம்பாதிச்சுட்டு கூடாத நட்பு கூட கூடி போய் தண்ணி அடித்து பழிக்கிறாங்க, பல தப்புக்களை பண்ணுறாங்க. அதுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா மக்கள் அவ்வளோதான். அதுலேருந்து அவங்க மீண்டு வர ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்மள மாதிரி தான் நம்ம அந்த பிள்ளைங்களும் நாளைக்கு இதாகும்.
இப்படிதான் நிறைய குடும்பங்கள் நீ கெட்டு போயிட்டு. அதனால நம்ம தான் ஒழுக்கமா இருக்கணும், நம்ம தான் செய்யணும். யாரோ செய்வாங்க, யாரோ பார்த்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. மற்றவங்க அப்படி இருக்க நீங்க போகாதீங்க, அது வந்து வேலைக்கு ஆகாது. கண்ணால் பயப்பது எல்லாமே பொய், மாயை. உன் நல்லது மாதிரி தெரியும், அதுவே நாளைக்கு கெட்டது மாதிரி தெரியும். நீ அடைய முடியாத ஒரு பொருளுக்கு நீ வந்து ஆசைப்படுவ, ஆனா அதை அடைஞ்சிங்கன்னா அது ரொம்ப துச்சம் பண்ணுவேன். இதுதான் குணம், மனசு. அப்ப அந்த மனசை நீங்க வந்து அடக்கி ஆள கத்துக்குங்க. மனசை வேற ஒன்றும் கிடையாது. மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு போயிட்டு நம்மளால தொந்தரவு வரக்கூடாது, உபத்திரம் வரக்கூடாது. அது பெரிய கர்மம், அது பாவம். அது இதெல்லாம் நீங்க அடிப்படையில நீங்க பண்ணணும் கொஞ்சமா. அதே மாதிரி சாப்பிடும்போது சாப்பாடு அது முறையா எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி குடிக்கணும், நம்ம எப்படி தூங்கணும், எந்த நேரத்துல தூங்கணும், அதெல்லாம் நீங்க முக்கியமானது. அதெல்லாம் ரொம்ப அது எப்படி சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல், அடிப்படையில இது பண்ணணும். இது பண்ணாதான் நீங்க உயிர் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. இந்த உயிர் வாழணும்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியமா தான் இந்த உயிர் வாழும். இது வந்து உடல் வந்து கோயில், உள்ள நம்ம இயக்குற சக்தி தான் கடவுள். அவ்வளவுதான், சிம்பிள். அது எல்லாருமே ஆத்மா கடவுளோட தான் படைச்சு அமைச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க நீங்க. நான் நிறைய உணர்றேன், ஆனால் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு புரிகிற மாதிரி அது எனக்கு தெரியல. அதனால தான் இயல்பாக நான் இருக்கிறது நான் அப்படியே பேசிடுறேன், அப்படியே சொல்லிடுறேன். ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் வீடியோ போடுறீங்க சாமி, நல்லா இருக்கு, நீங்கள் உங்கள் வீடியோ உங்களை பார்த்தாலே நேராக பேசுகிற மாதிரி இருக்குது, நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்லும் போது உங்கள் வீடியோ பார்க்கும்போதே எனக்கு சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுது சாமி அப்படி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானும் வந்து சாதாரணமாக வரல, நான் சும்மாலாம் அப்படியே வந்துடல. நானும் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன், கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் நான் சொன்ன கிடையாது. என் கூட பிறந்தாலும் மற்றவங்க பக்கத்துல யாருக்கும் நான் சொல்ல கிடையாது. ஆனால் யாருக்கும் அந்த கெடுதி பண்ணுறேன். நியாயமாக தான், நான் என் மனசாட்சிக்கு நியாயமாக தான் வாழ்ந்துருக்கேன். இதில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த பூமியில் வாழணும்னா பணம் தேவை, முக்கியமாக தேவை, பொருளாதாரம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனால பொருளை சம்பாதிச்சுக்கிட்டு இந்த உடல் இயக்கம் எப்போ கம்மியா இருக்குதோ அப்போ அருளை போய் தேடுங்க. அப்போ கரெக்டா இருக்கும், பேலன்ஸ் பிளஸ் மைனஸ் ரெண்டு கரெக்டா இருக்கும். இல்லை இந்த புற வாழ்க்கையிலேயே நான் வந்து ஆன்மீகத்தில் முக்தி அடையணும் வச்சுன்னா நீங்க 7 வயசுல வந்துடணும். அதுக்கான சில இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கணும். ரெண்டாவது என்ன கேட்டாங்க நிறைய பேர், சாமி மகாபாரதம் அதெல்லாம் பேச மாட்டேங்க. நான் எந்த புக்கு நான் படிக்கிறது கிடையாது. செவி வழியா சில விஷயம் நான் கேட்பேன், அவ்வளவுதான். மகாபாரதம் படிச்சவங்க யாரும் சொன்னா அது கேட்பேன், அவ்வளவுதான். நான் போனேன் அதுக்கு என்னன்னு தெரியல, மனசு வந்து. ஏன்னா மற்றவங்களுடைய கருத்தை நம்ம எடுத்து நம்ம இன்னொருத்தவங்க நம்ம திணிக்க கூடாது. இது எல்லாமே சொல்லி மகாபாரதம் பல கதைகள், பல முனிவர்கள் சித்தரோட கதைகள் வரலாறுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான புக்கெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க. அது எனக்கு பிடிக்கல, எனக்கு வரல, அது வரல. அதனால நான் அது பக்கம் போனேன். எனக்கு என்ன நான் உணர்றேன், இயற்கையா நான் என்ன உணர்றேன், நான் ஒரு மனிதன், எனக்குள்ள என்னென்ன உணர்வுகள் தூண்டப்படுது, எது செயல்படுகிறது, எந்த ஆற்றல் எந்த சக்தி என்னை உணர வைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போறேன். நம்ம வந்து என்ன சாமி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க, ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி 4 பேர் நாளைக்கு சொல்லுவேன். நான் மரணம் என்றுதான் ஒரு நாள் வரதான் போகுது. அது வந்து ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ண மாதிரி, அது உறுதியானது, இறுதியானது. ஆனால அதுக்கு நான் பயப்படல, அது செய்யல. ஆனா அதுக்குள்ள சில கடமைகளை முடிச்சிடணும். நம்ம போன அப்புறம் ஐயோ விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நம்மளை வந்து நினைக்க கூடாது. யாரும் அவங்க வேலை செஞ்சு விட்டா அவங்க அடுத்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனா நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன். நம்ம வந்து நான் ஒரு தாய்ப்பிள்ளையா இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு தாய்ப்பிள்ளை தான் இந்த பாரத தேசத்துல. அப்படிதான் நம்ம இருக்கணும். இதுல பிடிக்கும் பிடிக்காதவங்க இருப்பாங்க, அது ஒதுங்கட்டும். ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா நீங்க டக்குன்னு பாதிய மாதிரி ஓரமா போயிடணும். ஒருத்தவங்களை வந்து அவதூறா பேசலாம், புரிஞ்சிக்கலாம், உங்களை புரிஞ்சிக்கலாம், அவதூறா பேசலாம், ஒதுக்கட்டும், வேணாம் அப்படின்னு போயிடணும். அதான் நல்லது. அதை விட்டு மனசுல வஞ்சனை வச்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லி அவனை டார்ச்சர் பண்றது, மன உளைச்சல் பண்றது பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கர்மா சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளவுதான், நம்மளே ஏத்துக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை நீங்க பழி வாங்குற போன வரக்கூடாது, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுல மெயினா வந்து பெண்கள் வந்து ரொம்ப அந்த ஆக்ரோஷம் அவங்களுக்கு இருக்கும் மனசுல, பண்ணிட்டான்னு. ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க, அது மாதிரி. அதனால நீங்க தயவுசெய்து பண்ணணும். அந்த மெயினா வைராக்கியம், அந்த வந்து பழி வாங்கும் உணர்வு, அது இருக்கக்கூடாது. கண்டிப்பா மனுஷன் இருக்கக்கூடாது. அது அழிவுதான் நம்ம கொடுக்கும். அது கோவப்படவும் கூடாது. சரி விட்டுட்டு அடுத்த பார்க்கணும். சரி நம்ம இந்த பாதையில போனோம், நமக்கு இது தீங்கு நடக்குது அப்படின்னு விட்டு அடுத்த பாதைக்கு போகணும். பசங்களை வந்து நீங்க வந்து பசங்களுக்கெல்லாம் நல்லா நீங்க வீட்டுல வந்து நம்ம சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும். அவங்க எடுத்துக்கலாம் அப்புறமா. இப்ப எடுக்கிற பசங்க எல்லாம் கிடையாது.
ஏன்னா அவங்க வந்து இன்டர்நெட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பாலாம் ரொம்ப ஓல்டு, பழைய ஆளுங்கள்ல இது ஒன்றும் புரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா பார்க்கக்கூட விஷயம்லாம் பார்க்குறாங்க செல்ஃபோனில், அதனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாவம், இன்னைக்கு ஜென்ரேஷன் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது, அடுத்த ஃபியூச்சரில் தான் ரொம்ப கஷ்டப்படுது. இதில் என்ன நடக்குது, இந்த இந்த வாழ்க்கையில், இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்தில் என்ன நடந்துன்னு இருக்குது தெரியுங்களா? பந்தம், பாசம், அன்பு, நம்பிக்கை இதெல்லாம் தொலைஞ்சிருச்சு, போயிடுச்சு. ஒருத்தன் ஒரு வாக்கு சொல்லி நம்ம ஏமாத்துறோம்னு சொன்னா அது என்னன்னு அது அவனுக்கு தெரியல, அது நம்பிக்கை துரோகம்னு தெரியல, பாசம் என்னன்னு தெரியல. பாசம்னா பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டோ, ஒரு கேக் வெட்டிட்டு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா அது பாசம் நம்ம மேல வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அதான் பாசம்ட்டு. அவர் அண்ணன் தம்பியே அடிச்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க அண்ணன் தான் தான் ஆடணும் தசை ஆடணும். இப்ப தசாலாம் எவனுங்க ஆடுறதில்ல, மாறிடுச்சு. அதே மாதிரி வயசானவங்க வீட்டுல இருந்து இது எப்படா போய் சேரும்னு நினைக்கிறாங்க. தண்டம் வேஸ்ட், சாப்பிட்டு சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு மாசத்துக்கு இப்போ 2 பேர் அம்மா அப்பா இருக்காங்கன்னா மாசம் ஒரு ஆளுக்கு ஒரு 3000 ரூபா 100 ரூபா டெய்லியும் கணக்கு போட்டு 50 ரூபா கணக்கு போடுங்க, 2 பேர் 3000 ஆச்சு, இந்த 3000 வேஸ்ட் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா பொருளாதாரம் அவங்களுக்கு அப்படி இருக்குது. எப்படி பாருங்க, இதான் விதி, இதுதான் விதி. ஏன் மற்றவன் பாருங்க 10 வீடு வச்சிருக்கான், பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கான், பணம் கொட்டிக்கினே இருக்குது, நமக்கு ஏன் கொட்ட மாட்டேங்குது? அதுதான் கர்மா, அதுதான் கர்மா. அப்ப நீ எப்பவுமே நீ அதை நாடி நம்ம போகக்கூடாது. நம்ம தகுதிக்கு என்னவோ நம்ம அதை மாத்திரம் நம்ம பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் இறைவன் உனக்கு வந்து கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி காலம் இருக்காது. சில பேர் வந்து ஒரு இளைய வயசுலயே ஒரு 20, 22 கூட பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க 40 வயசுல கோட்டீஸ்வரன் ஆகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு 60 வயசு மேல கோட்டீஸ்வரன் ஆகிறாங்க. ஆனா 3 சான்ஸ் கொடுப்பான் ஆண்டவன். அது அந்த பணம் வரும்போதோ இல்லைன்னா நல்லது நடக்கும், அதை பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டானா ஒரு சான்ஸ், ஃபர்ஸ்ட் சான்ஸ் பெரிய அடிக்கு போயிடும், அப்புறம் 2வது சான்ஸ் அதையும் போயிடும், 3வது. ஆனால்தான் வரும். குடிசையில் இருக்கவங்க கூட பெரிய கோபுரத்தில் உட்காரலாம். ஆண்டவன் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கான். அது உனக்கு தெரியல எப்படி நம்ம பயன்படுத்தணும், அது எந்த வழியில் அப்போ நமக்கு வரும், எப்படி பழகினா வரும்னு. அதே மாதிரி உங்களோட அறிவுக்கு உங்களோட வசதி வாய்ப்பு கீழே இருக்கு நீங்க பழகாது. என்னை பற்றி அட்வைஸ் பண்றேன். உன்னுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஆளுகிட்ட போய் நீ பழகினே நீ புத்திசாலி ஆக. அதே மாதிரி பணக்காரனை ஆசைப்படுறது பெருசு கிடையாது, ஆனா ஆசைப்படணும். இந்த பூலோகத்தை வந்து ஆசைப்படணும், பேராசைப்படாது. ஆசைப்படும் போது நீ என்ன பண்ணணும், உன்னோட பணக்காரன்ட்ட பழகு, நியாயமான பணக்காரன்ட்ட பழகு. பழகுனாதான் உனக்கு பணம் சம்பாதிக்கிற அந்த ஆர்வம் வரும், பணமும் நம்ம கிட்ட வரும். நம்மளோட பணம் இல்லாதவங்கிட்ட வித்தா சுத்தி நீ வந்து பழகினீங்கன்னா உனக்கு பணம் வராது, சேராது. அதுதான் சொல்றது, பணம் பணத்தோட சேரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திச்சிடணும். எவன் ஒருத்தன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எவன் ஒருத்தன் ஏந்திரிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில நல்லா இருப்பான். அது சயின்ஸாகவும் சரி ஆன்மீகமும் சரி. காலையில அந்த பிரம்ம மொத்தம் ஏந்திரிக்கும் போது எல்லா எண்ண அலைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப நீ என்னென்ன முடிவு எடுக்கிற, என்னென்ன செய்யணும்னு நினைக்கிற, எல்லாமே சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகும், ஒரே நாள் சக்சஸ் ஆகுது. நீ தொடர்ந்து வரணும், அது ஒன்று நடக்கும். அது என் அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். அப்படிதான் வாழ்க்கை நீ நீ வந்து அமைச்சிக்கணும், தேடக்கூடாது. இருக்கிற இடத்த உங்ககிட்ட விட்டு எங்கேயாவது தேடக்கூடாது. அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், பெரிய இதாக தான் ஆகும். ஏன்னா நீ மாத்திரம் முடிவெடுக்க முடியாது. உனக்கு உங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள மீறி போக முடியாது, அவங்க சொல்லுங்க மீறி போக முடியாது. அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களையும் சால்வ் பண்ணணும், வெளி உலகத்தையும் சால்வ் பண்ணணும், பிஸ்னஸையும் பார்க்கணும், அதில் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சொகுசாக வாழணுன்றதுனா அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக வந்து அதுதான் சொல்லியிருக்கான். அது வந்து சொன்ன நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிங்க, சொன்ன வார்த்தையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. 2 மெயின். வார்த்தையை கொடுத்துட்டு நீங்கள் வார்த்தையை நீங்கள் அதை செய்யலைன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சோம்பேறி ஆகிடுங்க. இல்லைன்னா வார்த்தையை கொடுக்கக்கூடாது எதுக்குமே. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இது நான் பண்ணி கொடுக்குறேன், இந்த காலகட்டத்தில் நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் பண்ணி கொடுத்துடணும். ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பாலாம், தப்பு கிடையாது. ஆனால் உன்னுடைய கேரக்டரே அப்படி இருந்தால் அப்படி என்ன பண்ண முடியும்? உன்னால அவன் பாதிக்கப்படுவான், அவன் தொழில் பாதிக்கப்படுவான், அவன் ஏதோ ஒரு தேவைக்கு தான் வருவான். எல்லாம் ஒரு தேவைகளை தான் வராங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் ஏதோ லாபத்தை கிட்டுறாங்க, வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ வாழ்க்கையை வந்து பின்னோக்கி போகிறதுக்கு நீ ஒரு காரணமா இருக்கிற. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போதுன்னா தெரியும், நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தெரியல, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு ஒண்ணுமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காரணம், இதுதான் காரணம். அது எப்படி ஒரு யாகத்துல மந்திரங்களை சொல்லி இறைவனை வந்து மயக்கி இறைவன்கிட்டயே நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சு நம்ம வேலை வாங்கிக்கிறோம். அப்ப அந்த மந்திரத்துக்கு வேல்யூ இருக்கு. மந்திரம் எங்க வருது? வாயிலிருந்து தான் வருது, மனசுல இருந்து தான் வருது. அது மாதிரிதான் வார்த்தைகள். உங்க வார்த்தைகள் அவன் தான் மெயினா அப்படிதான் இருக்கணும்.
தமாஷா பேசுறது போகிறதெல்லாம் வேற, அது பார்த்துங்க ஃபர்ஸ்ட். மற்றவங்கள கதையை நீங்கள் எடுக்காதீங்க. நேர்மையாக வாழுங்க, அன்பா இருங்க, பாசமா இருங்க, உண்மையா இருங்க. யார்கிட்ட போனாலும் லாஸ்ட்டுக்கு உண்மையா இருங்க. சில காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் கூட வரும். ஆனால் கொஞ்ச நாள் அது மாறி மறுபடியும் ஆகிடும். அது வரணும், ஒரு பிரேக் வரணும், ஒரு இது வரணும், அது நடக்கும். ஆனால் நீ போய் தூண்டுதலாக இருக்கணும், நீ தேடணும், அது மாதிரி விட்டுறக்கூடாது. நம்மளை ஒருத்தன் உதாசீனம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுன்னா அவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சில பேர். இவன் இது மாதிரி பண்ணிட்டான், இவனை கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சிடலாம் சொல்லி ஒதுக்கி வச்சுக்கோ. ஆனால் நீ போகணும், உனக்கு தேவைங்க நீ போகணும். அவங்க தேவைன்னா அவங்க கிட்ட வருவாங்க. உனக்கு நமக்கு தேவை வந்து நம்ம தான் போகணும். தேடினாதான் வாழ்க்கை, தேடினாதான் கிடைக்கும், கேட்டாதான் கிடைக்கும், தட்டாதான் கருத்து தர முடியும். இவ்வளோ இருக்கு விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தகவல் தொடர்பு இதில் மக்கள் வந்து முழுகிட்டாங்க. அதில் மண்டை வந்து ரொம்ப மங்கிடுச்சு, சுய சிந்தனை இல்லை, அதனால வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க எங்க போய் தேடாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க கையில தான் உங்க வாழ்க்கை இருக்குது, மற்றவங்க கையில இல்லை. மற்றவங்க வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருப்பாங்க, ஒரு ஆலோசனையா இருப்பாங்க, ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க, அவ்வளவுதான் செய்வாங்க. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க தேடக்கூடாது, நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். உங்க கையில தான் இது இருக்கு. அதனால இப்படி இருங்க, யோசிச்சிங்க, ஃபர்ஸ்ட் யோசிங்க. இந்த வீடியோ வந்து முழுசா பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு நம்ம சொன்னோன்னா ஓ இதான் சொல்றாரு போகுது அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணுறோம். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு எல்லா வீடியோவும் சரி முழுசா பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் மாதிரி ஆச்சு, இந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து கம்ப்யூட்டர் மாதிரி ஆச்சு. கேள்வியா பதில் எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க புரியறதுக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே புரியாது, ஒருத்தருக்கு புரியாது, இன்னொருத்தருக்கு புரியாது. அப்போ இதெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு விஷயத்த பார்க்குறோம், ஒரு செய்தியை பார்க்குறோம், இல்லை ஒரு ஆளுகிட்ட போய் பேசுகிறோம். அது பொறுமையாக வெயிட் பண்ணி அவர்கிட்ட இருந்து பேசி பழகி அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மலாம் இது பண்ணணும். அவசரப்படக்கூடாது. அது நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு எதிரி யாருக்கிட்ட போனாலும் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டு தானே போகிறோம், நமக்கு இது தேவைன்னு பண்ணுறோம். அப்போ அது தெளிவாக தேவைன்னு முடிவு பண்ணுறோம். அவங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் படைச்சிட்டேன். அதோ சொல்லுவாங்க பழமொழி பெரியவங்க, அதாவது வாய்ப்பதிர்ஷ்டம், கைப்பதிர்ஷ்டம், கோமண பதிர்ஷ்டம், இது மூணு வந்து ஒருத்தன் எவன் கரெக்டாக வச்சுன்னா அவன் வந்து நல்லா இருப்பான் வாழ்க்கையில், அவன் நம்பலாம் அப்படின்னு. வாய்ப்பதிர்ஷ்டம்னா பொய் பேசக்கூடாது, கோழி முட்டக்கூடாது. அது மாதிரி கைப்பதிர்ஷ்டம்னா திருட்டுத்தனம், திருடு பண்ணக்கூடாது. கோமண பதிர்ஷ்டம்னா இந்த பெண்கள் விஷயத்துல தப்பா நடக்குதுலாம் நடக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த மூணு வச்சிருக்காங்க. இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் வாழ்க்கை தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. இது கூட ரொம்ப நம்பிக்கையா தைரியம் இருங்க. ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துல கரெக்டா உன்னை பார்க்கணும். நீ நிக்கிறியா, நீ தானே பிளான் பண்ற, நீ தான் நினைக்கிற ஒரு 3 மாசம் நான் இப்படி இருப்பேன், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நான் பண்ணணும், இது தொழில் பண்ணணும், இது சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? நீ உன்னுடைய ஆசையில நீ கரெக்டா நிக்கிறியா? துல்லியமா பார்க்கும் அந்த பிரபஞ்சம். அப்ப நீ அதில் கரெக்டா நின்ட்டேனா உன்னை தேடி இருந்து கொடுக்கும். உனக்கு எப்படி வரும் தெரியாது, உன்னை தேடி கண்டிப்பா வரும். வாழ்க்கையை வந்து தேடாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இதை உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. ஆனாலும் வந்து இப்படி நீங்க இருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சாதாரணமா எளிமையான விஷயம் தான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுங்க. இதுக்கெல்லாம் நம்ம போய் மகாபாரதம் படிக்க வேண்டியதில்லை. நம்ம கிட்ட பிரச்சனை நடக்குது, நமக்கு தான் தெரியும். நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும். அப்போ உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லலாம், உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். உங்க குடும்ப சூழ்நிலை, நீங்க வாழ்ற இடம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். அம்மா அப்பா யாரு, மாமனார் மாமியாரு, அண்ணன் தம்பி யாரு, இவங்க கேரக்டர்லாம் எப்படி, இவங்க கேரக்டர் நடுவில் நம்ம வாழ்றோம், நம்ம மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, பசங்களுக்கு படிப்பு இருக்கு, நமக்கு வருமானம் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை நீங்க தான் அதை வடிவமைச்சுக்கணும். உங்க வாழ்க்கையை வந்து அதை வடிவமைச்சுக்கணும். நீங்க கொஞ்ச நாள் பாருங்க, எளிமையா அது மாதிரி இருந்து பாருங்க. ரொம்ப அன்பா பாசம் நாடி நிறைய பேர் வருவாங்க, உங்க தேடி வந்து உதவி செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும். கடைப்பிடிக்கணும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அது நடக்கிறதான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. இறைவனே உங்கள்கிட்ட தேடி வருவாரு. அப்பப்போ நீங்க கோயிலுக்கு ஜீவசமாதி போங்க, அப்ப போங்க, சூப்பரா நடக்கும். அப்ப நீங்க திட்டமிடுறதுல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். திட்டம் போட்டு ரைட் அது பண்ணிடலாம் சொல்லிட்டு சைலண்டா போயிட்டேன். நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. நீங்க ஒரு கார் வாங்கினா நினைக்கிறீங்க, இதை மட்டும் நினைச்சீங்க, ஒரு கார் வாங்கினா நினைக்கிறீங்க, இந்த கலர்ல இந்த கம்பெனி கார் வாங்க நினைச்சேன். நீங்க நினைச்சு பாருங்க, அடுத்தது உங்க கண்ணில் ரோட்ல போற வண்டி எல்லாம் உங்க கண்ணில் அந்த வண்டி தான் போடும். ஏன் அப்படி தேவைப்படுதுன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நீங்க சும்மா பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருளை நீங்க
நினைச்சுங்க இதை வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கு மனசுல. உன் கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து தென்பட்டுனே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதுக்கான பணம் உனக்கு வரும். அப்போ சொல்லும், கார் வாங்கினு இல்லடா, கார் வாங்கிக்கடா அப்படின்னு. இப்படிதான் வரும் பிரபஞ்சம். இப்படிதான் சொல்லும் பிரபஞ்சம். இப்படிதான் சொல்லும். புரிஞ்சுக்கிறீங்க? பிரபஞ்சம் ஏதோ வானம் மேல இருந்து கீழே இருந்து இறங்கி நம்ம முன்னாடி உருவம் எடுத்து நின்று இந்தடா கேட்டியா அப்படி கொடுக்காது. கொடுக்காது. அதனால பாருங்க, பார்ப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.